வெளியூர் வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னு இருக்கட்டும். அங்க பாத்தீங்களாண்ணே, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 50 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டே குலக்கட்டு, ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா, என்னை காப்பாத்திராதீங்கய்யா, என்னை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கீங்களோ பயமா இருக்கியா. நான் சாக போறேன், என்ன தடுக்காதீங்க சாமிகளா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்குறான். கட்ட முண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்குறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஹாஸ்பிடல்ல போட்டையா, அவங்களை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பணமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பணம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடனை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியவாள வண்டியோ அந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா, எந்த உதவியும் செய்ய வேணாமியா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குத்தி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ற இடத்துல சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுமியா. ஐயா ஐயா ஐயா. இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா, அவன் குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா. போடுங்கய்யா, உங்களால முடிஞ்சது போடுங்கய்யா. ஐயா போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா, எல்லாரும் போடுங்கய்யா. பாவையா முடிஞ்சது போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா. தீப்பெட்டி கொடுங்கய்யா, மட்டும் போடாதீங்கய்யா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சானா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பான். இத பாரியா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4,000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா. போயா, போய் ஹாஸ்பிடல் போய் குழந்தை குட்டி காப்பாத்தியா. ஐயா, நான் கேட்டது தீப்பெட்டி, எனக்கு பணமெல்லாம் வேணாம். பேசாதயா, நானும் புள்ள குட்டியை பெற்றவையா. இதாயா ஐயோ ராசா துடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்றையா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, பூவையர் மனமோ பூசணி பூ. யாராவன்? ஆஹா, ரோடு நிறுத்து பக்கத்து வீட்டு கொள்ளையில குடிச்சுட்டான். ஐயா, நான் வந்து போட்டோகிராஃபர்யா, போட்டோகிராஃபர். என்னது போட்டோகிராஃபரா? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ஸ்டுடியோல வந்து எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து கொடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராஃபர். அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த? பின்னால வந்தனா? நான் எங்க பின்னால வந்தேன்? முன்வாசல் வழியா தான் வந்தேன். உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க தான் விட்டுட்டீங்க. சரி விடுங்க, ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுமா வந்திருக்கான், நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்கிற டேய், நீ என்ன பண்ற? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ எடு. போட்டோவா? எடுத்துருவோமா? ஒன்னு எடுத்தா பத்தாது, மொத்தமா எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும். எடுத்துருவோமா? இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீங்களே. என்ன பண்ற? இல்லங்க, இந்த நகையை சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணி. ஏமா இன்னமும் கரும அந்த கவரிங் நகையே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. கவரிங்க எவன் சொன்னா? இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசை ஆசையா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை, அத்தனையும் சொக்க தங்கம். சொக்க தங்கமா? பத்மினி மாதிரியே இருக்கீங்க. மறுபடியும் என்ன பண்ற? முடி முடி முடி. அதை நான் பாத்துக்கிறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு. ஓ மூஞ்சில பண்றதுக்கு என்ன இருக்கு? சரி, அப்படியே 2 பேரும் சிரிங்க பாப்போம். ஐயோ, கேமரா வச்சு எங்க இருக்குன்னு தெரியல. சமாளிப்போம். ஹைட் நிறைய இருக்கு. அத்திட்டு ஓடிடலாமா இல்ல கொஞ்சம் நேக்காதான் டீல் பண்ணும்? சரியா இருங்க. ஏங்க
என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்க சொன்னா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு நகையெல்லாம் கட்டுற மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க? யோ ஏன் பொண்டாட்டி நகையை நான் ஏன் கழட்டேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த கேமரா வழியா பார்த்தா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு நகையெல்லாம் கட்டுற மாதிரி தெரியுது. அப்படியா? என்னங்க இது அதிசயமான கேமராவா இருக்கு? நீங்க அவனை இங்க அமிச்சிட்டு அந்த கேமரா வழியா அங்க போய் பாருங்க. சரியான யோசனை. இது வரேன். இது நியாயம். இந்தாப்பா நீ வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காரு. நீ சொன்னதெல்லாம் உண்மையாவே நான் இந்த கேமரா வழியா பாக்குறேன். இப்ப கேமரால பாருங்க பாருங்க வைங்க. சிரிச்சுக்கிட்டே போஸ் எதுக்கு இது கொடுக்குறாங்க. கட்டி பிடிக்கிறாங்க? ஆமா, ஆமா. ஆமாயா நீ என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிற மாதிரியே இதுல தெரியுது. இப்ப பாருங்க. இப்ப ஒண்ணும் தெரியுது. இல்ல இல்ல இப்ப கல்ல வச்சு பாருங்க. பாக்குறீங்களா? இப்ப பாருங்க இப்ப பாருங்க. கேமரா எடுக்காம பாருங்க. கேமரா எடுக்காம பாருங்க. ஆமாய்யா நீ என் பொண்டாட்டி நகையெல்லாம் கழட்டுற மாதிரியே தெரியுது. இப்ப பாருங்க ஓடுறேன் பாருங்க. எடுத்துட்டு ஓடுறாங்க. ஆமா தம்பி நீ நகையெல்லாம் கழட்டிட்டு ஓடுற மாதிரியே தெரியுது. ஓடு தம்பி சூப்பரா ஓடுறீங்க. அப்படிதான் அப்படியே ஓடுங்க ஓடுங்க. நிஜமாலுமே உன் நகையை திருடிட்டு ஓடிட்டு ஐயோ இருக்காங்க. திருடனா? ஐயோ ஒரு ஓட்ட கேமராவை கையில கொடுத்துட்டே பொண்டாட்டி நகையெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டா. அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டுமொத்தமா ஓச்சு விட்டு இந்த கொலக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின அம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குழவை போடுங்கம்மா. போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆஹா நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. எம்மா தாயே. சாமி தம்பி இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. இல்ல இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி இது உங்க கழுத்துலதான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா. அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி நான் இப்ப எடுத்துட்டுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டும் சாமி. சாமி அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்புச்சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி என்ன பக்தி. அம்மா மஞ்ச மாரியம்மா எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு நல்லா இருக்கட்டும். ஐயோ என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்டேன். 10,000 ரூபாய் உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய் அம்மனுக்கு மணியாட்ட எங்கிட்ட ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா. இதோ வர்றேன். ஐயோ ஆத்தா இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தைய விட்டு வைக்க போற? ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க மாட்டல. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. ஆஹா போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குளக்கட்ட விரட்டா மாறிப்போம். தம்பி மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? எங்க வந்து யாரு நீ மணி கேட்கிற கடை? எங்க ஆத்தா போய் வாட்சி ஏண்டா ஒரு பெரிய மனுஷன மணி ஆட்டோக்கு போய் அடிக்கிற. எழுத்து பேசுறா. எழுத்து பேசுறேன். உட்காருங்க போல. உன்னையடா மணி மணி ஏத்தியா நீ? இன்னைக்கு மணியா புலக்க மாட்டாங்க. என்ன கொலை பண்றாங்க? சத்தம் பிச்சு புடுற ராஸ்கல் உன்னைய. மணி எங்க வந்து கேக்குறடி? கொய்யால ஐயோக்கிய பயலே. மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி கந்தசாமி என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றான். என்ன கேட்டிருப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கான். என்னது
மணி கட்டானா ஏய் என் தலைவி கிட்ட மணி கட்டியா ஏ போண்டா மணி ஏ குள்ள மணி சீக்கிரம் ஓடுங்கடா நடந்தது ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும் அங்க போய் கேளு. வாடா நம்ம தெய்வத்துக்கிட்ட மணி கட்டிருக்கடா ஒண்ணு போடுறா யார பார்த்து என்ன கேட்டேன் மணிதானடா கேட்டேன் நான் என்ன பொண்ணாடா கேட்டேன் யோ எந்த ஊரியா நீ ஆட்டையாம்பட்டி எதுக்கு அங்க வந்த மாடு வாங்க வந்தேன் பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க 3000 ரூபாய் இருக்கு 3000 ரூபாய் வாங்க மாட்டேறியா எனது வாங்க மாட்டாரா நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன் தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா எடியா ஒண்ணு ரெண்டு விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் 3000 ரூபாய் போட்டேன் அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான் 3000 ரூபாய் காசு எனக்கு பெருசாடா போடா. அன்னைக்கு யோ 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீயா ஒரு வாட்சே 300 ரூபாய் தானடா யோ காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கிறாயா உயிர் போனா வருமா இன்னும் என்னடா அவன்கிட்ட பேச்சு தலைவர் மோசமான ஆளியா நேத்து ஒருத்த வழி கட்டதுக்கு அப்படியா? வாய்க்க வரப்புல எழுதி வைத்தாரியா சீக்கிரம் கழுட்டுயா அண்ணே, எல்லாத்தையும் போட்டாச்சுனே தலைவா இவ்வளவுதான் கடைசியில இந்தாங்க பையன் துண்டோம் எல்லாத்தையும் பேக்ல போடுறா இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் மட்டும் இங்க போடுறா இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா வாங்க இருக்கு தலைவா, ஓட்டு வாங்கடா, வாங்கடா. அப்பாடா இன்னைக்கு சிக்கனது சோத்து செடி தான் மாடு மேய்க்கிற பயிட்ட அடிச்சது என்ன குழம்பு வச்சிருக்காங்களோ டே குளக்கட்ட நேத்து தானடா கேட்ட முச்சப்பட்ட குழம்பு சிக்கிருச்சா எல்லாம் அந்த பன்னாரி அம்மனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்குடா அள்ளி அப்பு யாரு வைத்தியச்சியா ஏத்தா நீ எங்க இங்க பாவ நீ என்ன பண்ணுவ வீடு விடா வேலை செய்யற உன் பசி எரிஞ்சு எவன் உனக்கு சோறு போடுறா பாத்துல பிச்சை வேற எடுக்கிற சரி சாப்பிட்டியா இல்லையா நீ பாக்குறத பார்த்தா குளப்பட்டினே கடப்ப போல் இருக்க சரிதா இந்த சோத்த ஆளுக்கு பதி அடிப்போம் இந்தா முத உருண்டை நீ அடி ரெண்டா உருண்டை நான் சாப்பிட்டுக்கிறேன் என்ன யோசிக்கிற ஓஹோ களவாணி போய் முள்ள மாதிரி முடிச்ச வைக்க பிச்சைக்கார போயிட்ட வாங்கி சாப்பிடுறேன் தானே யோசிக்கிற பிச்சைக்காரன் நான் சொல்றேன் யாருப்பா பிச்சை எடுக்கிற எதுவுமே இல்லாதவன் கோயிலுக்கு வெளியே ஜனங்கிட்ட பிச்சை கேக்குறான் எல்லாம் இருக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள வந்து அது பத்தல இது பத்தலன்னு சாமி கிட்ட பிச்சை கேக்குறான் மொத்தத்துல இந்த நாட்டுல எல்லாருமே பிச்சைக்காரங்க தான்ப்பா கொடு அடேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற ஆனா எனக்கு தாத்தா புரியல ஏன்னா படிக்கல இல்ல இந்தா போடு அடி அடி இன்னொரு உண்டிய போட்டுக்க நான் ஒரு உண்டிய போட்டுக்கிறேன் போட்டுக்கிறவா இங்கதா போடுமா ஐயோ விக்கி தொலைதா ஆத்தா தாத்தா விக்குது இங்க தண்ணி வேற இல்ல போற வழியில இந்த வாக்கியா வரப்ப தண்ணி கிடைக்கும் அங்கனுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்ப நான் கிளம்பட்டா நானும் ஒன்னே மாதிரிதான் ரொம்ப சாப்பிடுறது இல்ல 2 உருண்டையோட முடிச்சுக்கிறது சரி நான் வர்றேன் ஆத்தா ஆஹா அருமையான பீஸா இருக்கு அவுத்து விட்டா அரைக்குள்ள தேரும் போல் இருக்க தாத்தா நல்லா தான் சாப்பிட்டு முடிச்சில்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல படுத்தா நான் வீசுறேன் படு படுத்தா நீ தூங்கு 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 காலம் சுரத்தா தூங்கு தூங்கு லேசில தூங்க மாட்டா போட்டுக்க கொலுசு வேற பல 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 பலன்னு ஜொலிக்குது இது எப்படி லாத்த போற குலக்கட்டு நீ ராத்தி முடிச்சிட்டியா நீ இதுக்கு தானே சாப்பாடு போட்டேன் வச்சுக்க அச்சோ இதுக்காண்டி இல்லத்தா யாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல இந்த பொழப்பு என் பாட்டை முட்டை காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வர்றது அது வேற இது வேற நான் என்ன திருடி சொத்து சும்மா வாங்கிட்டு இருக்கேன் எல்லாம் அந்த ஒரு சோத்துக்கு தாத்தா திருடிக்கிட்டு இருக்கேன் யாத்தா ஏதோ திருநதை பார்த்து விட்ட வெளியே சொல்லிவிடாத சொன்னீங்கன்னா கேவலம் பிச்சை கிட்டானு பொம்பளை எல்லாம் செஞ்சு எச்சிய காரி மூஞ்சல் துப்பி போடாதுங்க கௌரவ குறைச்சல் ஆகி போவோம் திருடுறது தப்பா தெரியல ஆத்தா
நீ ரொம்ப ஓவரா போற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே ஏன் தின்னு விளக்கமா விளாவரிவா சொன்னோம்ல. அப்புறம் என்ன தப்பா தெரியலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? பத்னியா கிடக்குறேன்னு 2 உருண்டை கொடுத்தா பண்ணாரி அம்மன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? பண்ணாரி அம்மனை நேர்ல பார்த்தா திருடுறத விட்டுருவியா? எது பண்ணாரி அம்மனை நேர்ல பாக்குறதா? ஐய உன்னை வைத்தியக்காரி நினைச்சா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏத்தா ஓட்டு வாங்கிட்டு போன எம்எல்ஏவே நேர்ல பார்க்க முடியல, பண்ணாரி அம்மனை எங்கிட்ட நேர்ல பாக்குறது? இந்த பாரு, தெய்வத்தை மனமாற உளமாற கும்பிடலாம தவிர நேர்ல பாக்குற காலம் இது இல்லத்தா. புரியாத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அம்மனை பார்த்தா திருடுறத விட்டுருவியா? இது சரிதா, நீ காட்டு. நான் திருடுறத விட்டுரு, காட்டு. அப்படின்னா அம்மனை பார்த்தத நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவளை போட்டா இருக்கியா நீ? சரிதா, ஓ மேல சத்தியமா, இந்த பண்ணாரி ஆத்தா மேல சத்தியமா, இந்த சோத்து சட்டி மேல சத்தியமா, அம்மனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன், பார்த்த திருடுறதை விட்டுற. இது சத்தியம். அங்க பாரு. எங்கிட்டு பார்க்க சொல்ற? அங்க பாரு. அம்மா அம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன எல்லாரும் தட்டு தாம்பாளத்தோட ஊருக்குள்ள கிளம்பிட்டீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா. நான் இந்த ஊர்லயே பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ. மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்தூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். அடாடாடாடாடா, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ளை மாட்டை அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி, நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க மேல சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ளை மாட்டை அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ச்சிருச்சு. முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகரமா பேசுறானே. உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேலை விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிச்சு போச்சு. போது நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கதைன்னு சொன்னேன், நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கையா? கதை தான். என்ன கதை? அண்ணே அண்ணே, என்னாச்சு? அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? கேட்க சொல்லிட்டாரியா? அது எப்படின்னு சொல்லுவேன். அப்ப போ. சொல்லிடுறேன். உங்க அண்ணனை மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சுன்னு. என்னது, மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சா? அவன் தான் ஒரு தடவை சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரு தடவை சொல்ற? இந்த பாரு, நான் சொன்னது கதை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத, நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா. எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாம சொல்றியாப்பா? ஐயோ, கல்ல இருக்கானே. ஏய் நில்றா, ஓடாதா. ஏய் தட்டிக்காலா, எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ கதை சொல்றிய அந்த வாயே இருக்காது. ஏய், அடுத்த கதை உங்க கதை அடி. தான். வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியர், உங்களை எப்படி வரவேற்கலாம்? எப்படி உட்காருங்க. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டு தான் எனக்கு வலிக்குங்க. எங்க? இந்த கால் வலிக்கும்ல. ஆளா? உட்காருங்க. என்ன? ஐயே, கதாசிரியர் வந்திருக்காரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ, பலகாரமா? பெண்ணீர் வண்டிதான். ஏங்க, எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களுக்கு குடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? சீக்கிரம் கொண்டாடி. அம்மா கும்பிடுறமா. சாப்பிடுங்க. ஏங்க, முன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போறப்ப மிச்சத்தை துண்டுல கட்டிட்டு போயிடவா? எல்லாம் உங்களுக்கு தான், பின்னாடி நிறைய தர்றேன். எல்லாம் உங்க கரணங்க. ஐயோ, எப்படி தம்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் என் மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்காக செய்தது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. தம்பி, நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயலு. நீங்க ஜோசியம் சொல்லுவீங்களா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்கிட்டாதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. ஏங்க, இத சாப்பிட்டு அதை போய் எப்படி சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு, இன்னும் பின்னாடி நிறைய தருவோம் இல்ல.
பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. இந்தாங்க 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 இந்தாங்க. கீழே கீழேயா? ஐயோ ஐயோ. என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்கிட்ட கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி திரும்பி பாரு. பாத்துட்டேன். ஓடா. பாவி. நாயே. பழுக்க பழுக்க வச்சுட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ. Your name, please? Supriya. Oh, sweet name. Missa, Mrs. I am Mrs. Goinsamy. கோயின்சாமி இப்ப எங்க இருக்காருங்க? துபாயில இருக்காரு. அப்ப ரூட் கிளியர். இந்தியாவுல உங்களுக்கு வேற யாருமே துணைக்கலன்னு சொல்லுங்க. ஏன் முனுசாமி இருக்காரு? அவர் யாருங்க? அவரு என் செகண்ட் ஹஸ்பண்ட். Too much. தாத்தா என்ன நின்றுங்க? ஓட முடியலையா? கூடவே வந்த திடீர்னு காணாம போயிட்ட. எங்கடா போன? அது தாத்தா உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு Too வரேன். much. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்ல ஓட வர்றமே எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க. இந்த வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காகத்தான் வரானுங்க. தாத்தா இத வரமா நல்ல வேலை கூப்பிட்டாங்க. இல்லன்னா உங்களால ஓட முடியாம போயிருக்கும். டேய், உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன். செக்கமா கடனை வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க. அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்தை வாங்கறதுக்கு எல்லாரும் மொச்சானுங்க. சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம். எல்லாமே சில்வர் ஜூப்ளி. 100 days. தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா வர்றாரு வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். பின்ன என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ இது வேற டூ மச். சரி சரி டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். போலாம். தாத்தா போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தினம் ஜாகின் வரப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா. அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலேயே கேட்டு போறான். நியாயம் தானே. பொண்ணு அப்பண்ட கோச்சுக்கு தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தை கிணத்துல விட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி. கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்ச அந்த நாளே கிடையாது. அது ஒத்துக்கிட்டா தானே? சரி நான் ஒத்துக்கிற வச்சுட்டா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதர் படம் ஒன்று இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை வச்சு ஓட்டி பொழைச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தருவீங்களா? டேய், நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்ல, நீ என்னடா 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். சந்திர சந்திர என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு. சீக்கிரம் வா. கனவுல வந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை, மை லவ். தேவதை, மை தேவதை. ஹலோ ஹலோ சந்திர சார். யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டர்? நான் யாரும் தெரிய பத்திக்கிறேன் சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி. ஐ மீன் அவங்களோட BA, நீதிதேவன் MA. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா PA மாதிரி தெரியல, MA மாதிரி தெரியலையே. சார் கலரை 10 கணக்கு தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க. என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்துரு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்துரு உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஏதோ அடிதடி கேஸ் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு IAS அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கார் ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்தத நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே. சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேட்கலாமா? சரி சரி, 5000 ரூபாய் தர்றப்பா. என்ன பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10,000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற. வர என்னப்பா நீ
ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்டே எழுதி வைக்க சொல்றியா? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன் அதுக்கு கொண்டு வரேன். தெரியுதுல்லடி. டியா அம்மா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலரே எதிர்த்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை பின்ன உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்ன ஆகுது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு 20 ஃபைன் போட்டு முடியுமா? 25,000 யா ஏமா நம்ம நேரம் ஜெயிலரே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். கிளம்புங்க. என்ன வளர்றப்பா? இல்ல கேஷா செக்கான்னு கேட்டுக்கிட்டு கேஷே கொடுங்கப்பா. ஓகே தரேன். வார்த்தையை விட்டீங்களம்மா, வார்த்தையை விட்டீங்களே அம்மா. ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே. 1 ரூபாயா 2 ரூபாயா 25,000 ஆச்சடா. 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? எனக்கு ஒண்ணும் புரியலையே ஒண்ணும் இந்த வந்துட்டமா இந்த வந்துட்டேன். ஐயோ பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை விழுந்துருச்சே. கூப்பிட்டீங்களாமா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்துரு நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய், அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றேன். கேட்டா சந்துரு விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஏஎஸ் கேஸ்ல சாட்சி சொன்னால அந்த சந்தோஷம் தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன். அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்திர கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலைன்னா செருப்பு பிஞ்சிடும். நான் நடந்தது அப்படி சொல்லிடுறேன் தாத்தா. சந்துருவை பார்த்து பணம் கொடுக்கும் போது டேய் கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சிருக்காங்க. இந்த தடவை தான் முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் தாத்தா. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு. மேடம் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே. கண்டுபிடி பாக்கலாம். அதானே என்னன்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச். கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்ல, சந்துரு சொன்னாரு. எது சந்துரு சொன்னாரா? தாத்தா உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு. எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே. இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏம்மா அவன் ஒரு மனுஷனா? நீங்க யாரு அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவுன போட்டு வாதாடுற வக்கீலக்கா. அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜந்து. சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கற, அவன் சாக்கற. அம்மா தேங்க்ஸ்மா. இது ஒன்னே போதும். நீங்க சந்துரு லவ் பண்றதுக்கு இந்த 5 விரலை சாட்சி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த 5 விரல் தடயத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்தியம். இப்பயே தாத்தாட்ட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். அது இப்ப முடியாது. ஏமா? எனக்கு அவரு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா பாதி கிணறு தான் தாண்டி இருக்கீங்களா? ஏமா மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சிருக்கேன். சொல்லலாமா? சொல்லு. அப்பாடா இப்ப நீ என்ன பண்றீங்க? நேர சந்துரு வீட்டுக்கு போய் எதுக்கு இருக்க விட்ட வாடகைக்கு பிடிக்கிறீங்க. ராத்திரி ஆனவொன்னு அங்க இருக்க லைட்ட அமர்த்தி 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 போடுறீங்க. அத பாத்துட்டு அவன் ரூம்ல இருக்க லைட்ட அமர்த்தி 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 போட்டான்னா அவன் உங்களை லவ் பண்றதா அர்த்தம். எப்படிமா நம்ம ஸ்டைலு? கன்றாவியா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் அவன் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். வாயா சீக்கிரம். அவன் எப்படி உங்க ஹேர் ஸ்டைல மாத்தானோ அதே மாதிரி நீங்க அவன் ஹேர் ஸ்டைல மாத்திருங்க. எப்படி? கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொல்லுங்க. இதே மாதிரிதான் அவனும் முறைப்பான். முறைக்காதா மொட்டை அடிச்சா தான் அவன் முகத்துக்கு பழனி முறை மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க. அவனை அசந்து மசந்து மொட்டை அடிச்சவங்க முன்னால வந்தான்னா அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம். எப்படி? செருப்பு பிஞ்சிடும். எனக்கா? உனக்கேதான். வேணாமா இந்த ஐடியாவே கை விட்டுருவோம். வேணா ஒண்ணு பண்ணுங்க. இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தள்ளுங்க. எல்லாத்தையும் பதில் வருதான் பாப்போம். லெட்டர் எழுதுறதுக்கே வைக்கமா? கல்யாணத்தன்னைக்கு காணா போறீங்க போல இருக்க. நான் ஓரமா நிக்கிறேன். சீக்கிரம் போ சீக்கிரம் போ. எழுதி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அப்பாடா இப்படியே சைலண்டா இருந்தா நமக்கு எப்படி ரஜினி படம் கிடைக்கும்? ஜோதியம்மா ஜோதியம்மா அடாடா எப்ப பார்த்தாலும் ஒரே சிந்தனை தான்ப்பா. ஏமா இந்தாங்க அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனுக்கு?
அதாம்மா அந்த சந்துரு பயலுக்கு அவருக்கு 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 என்ன எழுதுறது? எங்கேயாச்சும் வர சொல்லி எழுதுங்கம்மா. லெட்டர் கை கிடைச்ச உடனே அப்படியே காத்தா கலந்து வருவாரு. என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்களே நேரடியா கேளுங்க. கல்யாணமா? அதுக்கு அவர் ஒத்துக்குவாரா? ஒத்துக்குருவாராவா? என்னங்கம்மா நீங்க கொடுத்த செயினை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டாருன்னா கடன் தொல்லை அதிகமா இருக்கு, அடை வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆனா கழுத்துல போட்டுக்கிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டான்னு அர்த்தம். நிச்சயமா? அவர் என்ன யோசனை? இந்தாங்க எழுதுங்க. சரி கொடு. இங்க இருக்கம்மா. என்ன அது? பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டேன். இது பேரு, இது பேரா, இது சேரு. பிடிங்க. ஓ எழுதுங்க. தேங்க்யூ. அம்மா அப்பா அப்படியே அது. அப்பா 2 ரஜினி படம் நம்மளுக்கு ஓகே. லக்கு 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 குட்டு லக்கு ஆனத